எக்ஸலில் பைவட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். நீங்கள் வந்து டேட்டா அனாலிசிஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பைவட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு டேட்டா செட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த டேட்டா செட்டில் ஒரு 50,000 ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 50,000 ரெக்கார்ட்ஸில் அது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட டேட்டா அப்படின்னா, ஸோ நமக்கு அதுலேருந்து என்ன வந்து இன்சைட் வேணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ, என்ன ப்ராடக்ட் வந்து எந்த டேட்டில், வீக் டேஸில் 7 டேஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த டேட்டில் எந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக வந்து சேல் ஆகுது அப்படின்னு பார்த்து அந்த ப்ராடக்ட்டை கரெக்டாக கஸ்டமர் வர நேரத்துக்கு அந்த ப்ராடக்ட் அவங்க அவைலபிளாக வைக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஒரு மிஷின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து எக்ஸலில் நம்ம வந்து எப்படி வந்து எடுக்கிறது, 50,000 டேட்டா இருக்குது அப்படின்னா அங்கே தான் வந்து நமக்கு வந்து பைவட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ பைவட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்மக்கிட்ட 50,000 டேட்டா இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு சம்மரியாக நமக்கு வந்து கொடுக்கறது தான் வந்து பைவட் அப்படிங்கிறது. ஸோ அந்த 50,000 டேட்டாவுக்கு நீங்கள் வந்து ஒரு பைவட் டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இன்சைட்